சுமன் ஸ்ரீராமன், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க செங்கோட்டையனுடைய அரசியல் களத்திலேயே என்ன மாற்றங்களை உருவாக்கும்? முதல்ல அடுத்த சில நாட்களில் எத்தனை நபர்கள் தொடர்ந்து செல்கிறார்களா இல்லையா? இன்னைக்கு உதாரணத்துக்கு திரு அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்திக்கும் போது அடுத்த சில நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கறது ஒரு விஷயத்த ஒரு சூசகமா சொன்னாரு. அது நடக்குமா நடக்காதாங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது நடக்கவில்லை என்றால் இந்த திரு செங்கோட்டையனும் அவருடைய சகாக்களும் அங்கு சென்றதனுடைய தாக்கம் நிச்சயமாக அதிகமாக இருக்காது. ஒருவேளை இவங்க அதிமுகவிலிருந்து யாரும் அங்க போல, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் அங்க போயிருக்காங்க. இப்போ அதிமுக இருந்தாங்க சார், டிடிவி தினகரன் 3வது அணி உருவாகும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதையும் கே செங்கோட்டையன் விஜய் பக்கம் போயிருக்கதையும் இணைத்து பார்க்கலாம். இல்ல, யார் அந்த 3வது அணி? திரு தினகரன் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறாருன்னு வைங்க. வேற யாரு? தாவேகா கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக நாங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம், திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடன் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். எத்தனை கட்சிகள் கூட்டணிக்கு சென்று இருக்கின்றன? அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துல நாங்கள் ஒரு 3 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டோம், அந்த கட்சிகள் எல்லாம் சரியான நேரத்தில் வருவார்கள், ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இப்ப திரு செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவர் செயல்படுவாருன்னு எடுத்துப்போம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எத்தனை மூத்த அரசியல் தலைவர்களுக்கு இருக்கும்? ஆப்பர்ச்சுனிசம் அப்படிங்கிறது வந்துட்டா எல்லாருக்குமே இது எந்த பக்கத்துல சொல்றீங்க சார்? தாவேகா பக்கம் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது அணியில இருந்துன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தாவேகாவுக்கு அதிமுக இப்போ அடிப்படையா என்ன நோக்கம்? அதிமுக பலவீனமாகிவிடும், அடுத்த சில நாட்களில் அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் 2-3 பேர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேருவாங்கன்னு சோசியல் மீடியால போடுறாங்க. பட் அது நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அங்கு சென்றதின் தாக்கம் குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் நிச்சயமா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்கு தான் அங்க போயிருக்கிறார். வெறும் தன் எம்எல்ஏ சீட்டை மட்டும் தக்க வைத்துக் கொள்றதுக்கான வாய்ப்பு என்று நான் பார்க்கவில்லை. அதையும் தாண்டி ஏதோ ஒரு அசைன்மெண்ட் அவருக்கு இருக்கிறது. அந்த அசைன்மெண்டை அவர் எவ்வாறு செய்ய போகிறார் அப்படிங்கறது தான் நம்ம பொறுத்து பார்க்கணும். எப்போ சுமன் சார் அப்படிங்கறது பார்க்கணும். ஓபிஎஸ் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கெடு விதித்து இருக்கிறார். டிடிவி தினகரன் சொல்றாங்க இவங்க எல்லாமே ஒரு செங்கோட்டையனோட ஒரு நட்பு வளையத்துக்குள்ள இருந்தாங்க. அதுவும் சமீபத்தில் நீங்க குரு பூஜையில பார்த்திருக்கலாம், தேவர் குரு பூஜையில. இதெல்லாமே ஒரு அணியை ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு நரேட்டிவா நம்ம பார்க்க முடியாதா? இல்லைங்க, அவங்க அணி ஃபார்ம் பண்ணி என்ன பண்ண முடியும்? வலுவான கட்சியோட கூட்டணி வச்சாங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு சில பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு பிரதான ஒரு அரசியல் இயக்க தலைவர் அப்படின்னு இன்னைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி திரு டிடிவி தினகரனுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குங்கிறது நிரூபணமாகிவிட்டது. அந்த 1.5% வாக்கு வங்கி அவர்களுக்கு இருக்கிறது. இல்ல, ஒரு தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் டிடிவியால ஒரு சேஞ்சஸை உருவாக்க முடியும். மேற்கு மாவட்டத்துல அதிமுகவை தோற்கடிக்க இயலுமே தவிர இவர்களால் வெற்றி பெற முடியாது. தென் தமிழகத்திலே இவர்கள் எல்லாம் தாவேகாவில் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தார்கள் என்றால் சில தொகுதிகளில் அதிமுகவை வீழ்த்த முடியும், திமுகவுக்கு உதவ முடியும். திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக அவர்கள் திமுகவுக்கு எப்படி உதவும் சார்? நீங்க அதை எப்படி கணிக்கிறீங்க? திமுகவுக்கு உதவும் இல்ல, திமுக ஜெயிக்கிறதுக்கு உதவும். அதாவது அதிமுகவை வாக்குகளை பிளவுபடுத்தி அதனால திமுக கேண்டிடேட் ஜெயிப்பாங்க. ஏன்னா இவங்க வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வங்கி இருப்பதாக நான் கருதவில்லை. அதனால திமுகவுக்கு உதவுவதற்காக அவ்வாறு செய்தாலும் செய்யலாம், அது பாசிபிலிட்டி. பட் அதனால் தென் தமிழ்நாட்டுல முழுமையும் ஒரு ஸ்வீப் ஆகும், தாவேகாவும் திரு ஓபிஎஸ் டிடிவி அவர்களும் வெற்றி பெறுவார்கள் என்று நான் ஒருபொழுதும் நினைக்கிறேன். சார், ஒரு பெரிய கூட்டம் வருது, இவங்க எல்லாருமே திமுக வெற்றியடைய செய்யறதுக்கு தான் வந்திருக்காங்களா? இன்னொரு விஷயம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாம் சார். செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரு, அதிமுக இதே மாதிரி அதிருப்தியில நிறைய தலைவர்கள் இருக்காங்க. செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு ரூட் மூலமா எல்லாரும் தாவேகாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை அமைச்சு கொடுத்துருக்காருல்ல.
இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது ஒன்றுதான். 4 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்த போது அடுத்த வாரம் அரசு கவிழ்ந்துரும், இன்னும் 1 மாசம் தான் 2 மாசம் தான் சொன்னாங்க. ஆனால் நான் உறுதியாக கூறியது, தொடர்ந்து அது யூடியூபில் இருக்கு, இந்த ஆட்சி தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்து விட்டுதான் செல்வார்கள். அதுதான் நடந்தது. அதிமுகவில் இருந்து பெரும் அளவுல கட்சி பிளவுபட்டுடும், உடைஞ்சிடும், சிதறிடும் அப்படின்னு கூறப்படும் போது கூட திரு டிடிவி தினகரன் அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட்டுடுவோம். நம்ம ஓபிஎஸ் அவர்களோட எத்தனை நபர்கள், வெறும் 3 நபர்கள் தான் சென்றார்கள், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சென்றார்கள். சோ அதுலயும் ஒருத்தர் திமுகவுக்கு போயிட்டாரு. யார் இருக்கிறார்கள் அவர் அது வந்து ஒரு பிளவு இல்லை, அது ஒரு ஒரு ஸ்பிளிண்டர்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல சொல்லும் போது ஒரு சிறிய எண்ணிக்கையில் கட்சியை விட்டு சென்றால் அதற்கு பேரு கட்சி பிளவுபடுவது என்று அர்த்தம் அல்ல. அதனாலதான் உங்களுக்கு எங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போனாலும் உங்களுக்கு நம்பர்ஸை நிரூபிக்க முடியல. மெயின் திங் என்னவென்றால், ஒரு நிமிஷம், இது ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி அவர்களும் ஒன்றிணைந்து எல்லோரும் விஜயுடன் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் கூட அது மட்டும் வெற்றி பெறுவதற்கு போதாது. வேற ஏதேனும் 2-3 கட்சிகள் வந்தால், ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கியை உயர்த்துமா உயர்த்தாதா? மேபி தாவேகாவுடைய வாக்கு வங்கியை செங்கோட்டையனுடைய அந்த பயணம் உயர்த்துமா உயர்த்தாதா? இன்னொரு விஷயம், செங்கோட்டையனுக்கே இது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? இல்ல, அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்கலாம், எப்படியாவது மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கம். அதற்கு ஓரளவுக்கு உதவலாம். முழுமையாக வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ஓப்பனா டிஸ்கஸும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் ஒவ்வொரு சில தொகுதிகள்ல மூத்த தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள்ல செட்டிங் செய்வாங்க. இதெல்லாம் கூட திமுக அதிமுக, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், சென்ற முறை திரு உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டார் இல்லையா தொகுதி, அந்த தொகுதியில பாஜக போட்டியிடுவதா இருந்தது. கடைசி நிமிஷத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சென்னையில என்ன பெரிய ஆதரவு இருக்கிறது, அதற்கு டிக்கெட் சீட்டை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வாக் ஓவர் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது யார் கொடுத்தது? அதிமுக கொடுத்தது. அதனால ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் சில இடங்களில் செட்டிங் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செங்கோட்டைக்கு சென்றதற்கு தாக்கம் தாவேகாவுக்கு நிச்சயமாக அது ஒரு பிளஸ், அதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு மூத்த தலைவர், இதுவரைக்கும் எந்த ஒரு மூத்த தலைவரும் வராத இருந்த ஒரு நிலையில் ஒரு மூத்த தலைவர் வந்திருக்கிறாருங்கிறது ஒரு பிளஸ். அதை தாண்டி இதனால் வந்து லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து குவியும் என்று அந்த வாசல செங்கோட்டையன் திறந்து விட்டுருக்காருல சார், இனி பலர் செங்கோட்டையன் மூலமா உள்ள வருவாங்கல்ல, அதான் முதல் சென்டென்ஸ் தான் என்ன சொன்னேன். இவர் மட்டும் என்றால், இவர் கூட இருக்கிற அவங்க சத்யபாமா, அந்த மற்ற 3-4 மட்டும் என்றால் இதில் தாக்கம் ஏற்படாது. தொடர்ந்து இப்ப அதிமுக இருந்து இப்போ தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்களோ வர தொடங்கினாங்க, இல்ல மற்ற ஒரு மூத்த தலைவர்களோ வர ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க சொல்றதை நான் முழுமையா ஏத்துப்பேன். அதுக்குதான் நான் சொல்றேன், இன்னொரு 1 மாதம் 1.5 மாதம் போனால்தான் அது உண்மை நடக்குமா நடக்காதான்னு தெரியும். சரி.